கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தன்னுடைய வசனத்தை, ஜீவ வார்த்தை உங்களுக்கு அனுப்ப போகிறார். இந்த நாள் விசேஷித்த ஒரு நாள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கலங்காதீங்க. இயேசப்பாவனால் எல்லாமே செய்ய முடியும். நீங்கள் எந்த காரியத்தில் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா, அதிசயம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாள் ஜீவவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 16 அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். ஏயேல், சிமரமோத், எகியேல், மத்தித்தியா, ஏலியாப், பெனாயா, ஓபேத் ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு, சுரமண்டலம் என்னும் கீதவாத்தியங்களை வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா, யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். அதாவது இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு நியமிக்கப்படுவீர்கள். வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், தாவீது ஒரு சிலரை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணிகளை கர்த்தருக்காக செய்வதற்கு அங்கே நியமிக்கிறதை பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய காரியத்திற்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியங்களை, பொறுப்புகளை செய்யும்படிக்கு சிலரை நியமிக்கிறான். அதாவது பணி அமர்த்துகிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். படித்திருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். படிப்புக்கேற்ற பணி நியமனம் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். அதே போல நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு சபையில் கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கலாம். உங்களை தெரிந்து கொண்ட கிருபையின்படி, உங்களுக்கு ஆண்டவர் அளித்த வரங்களின்படி, இந்த தேசத்திற்கு, அதாவது நீங்கள் ஆராதிக்கிற சபைக்கு நீங்கள் பயன்பட வேண்டிய விதத்தின்படி உங்களை ஊழியத்திலே கர்த்தர் நியமிப்பார். எந்த ஊழியமானாலும் சரி, அது பாடல் ஊழியமாக இருக்கலாம், ஒரு ஜெப ஊழியமாக இருக்கலாம், ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், இன்னும் ஒரு ஊழியத்திலே அலுவலகத்தை நிர்வகிக்கிற ஒரு ஊழியமாக இருக்கலாம். எதுவானாலும் சரி, அல்லது ஒரு தனிமையிலே கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு நியமிப்பதற்கு கூட சிலரை தெரிந்து கொண்டிருக்கலாம். எதுவானாலும் கர்த்தர் உங்களை நியமிக்கப் போகிறார், பணியமர்த்த போகிறார். நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு, தொழில் இல்லாதவர்களுக்கு, எந்த சூழ்நிலைகள் கலங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய நியமனம், கர்த்தருடைய அதாவது ஒரு உத்தரவு, கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பணி அமர்த்துகிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அற்புதம் நடக்க போகுது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, ஆமாண்டவரே, கலங்கி நிற்கிற அநேகர் உண்டு. நாங்கள் படித்திருக்கிறோம், வேலை இல்லை. நாங்கள் வாழ்க்கையில முயற்சி செய்கிறோம், எதுவும் வாய்க்கவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறோம், ஊழியம் செய்ய வாய்ப்பில்லை என்று யாரெல்லாம் கலங்கி நிற்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொருவரையும் நியமிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாவீது அநேகரை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பொறுப்புகளை நியமித்ததைப் போல என் தேவன் இன்றைக்கே ஒவ்வொருவருக்கு அதுக்கான வாசலை திறந்து கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு பணி நியமித்தார், ஊழியத்தை நியமித்து கொடுத்தார் என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாய் அதிசயங்கள் நடக்கட்டும். நன்றி. வியாதிப்பட்டவர்களை இப்பொழுது தொட்டு சுகமாக்கும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடும். ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்யும். சொந்த வீடு, ஆண்டவரே, சொந்த வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு, சொந்த வாகனங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் குறிப்பாக திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நாள் ஒரு அற்புதம் எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் ஆண்டவர் செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க. நீர் அப்படி செய்தீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.